ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. வணக்கம். செய்தி வீச்சு உங்களை வரவேற்றுக் கொள்கிறது. மத்திய கிழக்கு மோதல் களத்தின் மீதான ஊடகங்களின் உற்றுநோக்கல் இலங்கை தமிழர் அரசியல் பரப்பு மீதான ஆர்வத்தை ஏதோ ஒரு வகையில் கிரகணப்படுத்தத்தான் செய்தது. அந்த வகையில் செய்தி வீச்சும் கடந்த பல நாட்களாகவே மத்திய கிழக்கு மோதல் களத்தை தான் முன்னிலையான செய்தியாகவும் வீச்சாகவும் தந்திருந்தது. இந்த கிரகணப்படுத்தலில் தமிழர்களின் தேசிய கட்சியாக, முதன்மை கட்சியாக கருதப்படும் தமிழரசு கட்சிக்கும் விதிவிலக்குகளே எதுவுமில்லை. சித்திரையின் பராபவ நேற்று முன்தினம் பிறந்ததால் தமிழரசு கட்சியும் கைவிசேடம் வழங்குவது உட்பட சில விசேட காட்சிகளை புத்தாண்டு நாளிலும் காட்சிப்படுத்தத்தான் செய்தது. இந்த கைவிசேட காட்சிகள் தமிழரசு கட்சியின் தலைமை பணியகத்திலும் நடந்தது. அதே போல தலைமைத்துவத்துடன் முரண்படும் கிளிநொச்சி எம்பியின் தலைமையிலும் இன்னொரு நிகழ்வாக நடந்தது. இதற்கிடையே மானிப்பாய் உடுவில் பகுதியில் கட்சிக்குரிய மக்கள் தொடர்பாடல் பணியகம் ஒன்றும் புத்தாண்டு நாளில் திறந்து வைக்கப்பட்டது. அந்த நிகழ்வில் கட்சியின் முகங்கள் வரிசை கட்டி ஒலிவாங்கிகளை பிடித்து கொண்ட போது பராபவ வருடத்தின் முதல் நாளிலேயே சில பராக் செய்திகள் அவர்களின் வாயிலிருந்து வரத்தான் செய்தன. அனுரவின் தேசிய மக்கள் சக்தியாகிய மாலிமாவ அதன் தமிழ் முகமான அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரனை கொண்டு தமிழ் இளையோரை குறிவைத்து சில செயற்திட்டங்களை நகர்த்தி கொள்வது குறித்து தமிழரசு கட்சிக்கு கொஞ்சம் பலபலப்பு வந்தது போல தெரிகின்றது. இதனால் இந்த விடயத்தை அன்றைய நிகழ்வில் கட்சி முன்னிலைப்படுத்தியிருந்தது. இதன் அடிப்படையில் அனுர தரப்பு தமிழ் இளையோரிடம் நடத்தும் அரசியல் வகுப்புகள் குறித்து எச்சரிக்கைகளை வெளியிட்ட தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் கடந்த 2024ஆம் ஆண்டின் இறுதியில் இடம்பெற்ற ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்திற்கான பொது தேர்தலில் தமிழரசு கட்சியின் வாக்கு வங்கியின் சரிவுக்கு மக்களுடனான தொடர்பாடல் இல்லாத நிலையும் ஒரு காரணம் என கண்கெட்ட பின்னர் சூரிய நமஸ்காரமாக செலுத்திக் கொண்டார். இதேபோல உண்மை ஆடி அசைந்து செல்வதற்கிடையே பொய் ஓடிச் சென்று முந்திவிடும் என்ற கட்சியின் தலைவரின் கருத்தும் வந்தது. அதேபோல யான் தமிழரசு கட்சிக்காரன், நான் தமிழரசு கட்சிக்காரி என்ற உணர்வு ஒவ்வொரு தமிழரிடமும் இருக்க வேண்டும் என்ற கருத்துக்களும் தமிழரசு கட்சி முகங்களிடமிருந்து வந்திருக்கின்றன. இப்போது அனுதரப்பு தமிழ் இளையோரிடம் நடத்தும் அரசியல் வகுப்பு கண்டு விலவிலக்கும் தமிழரசு கட்சியின் பரப்புரை புராக்சி குரல்களும் சுமந்திரனுக்கு பரிவட்டம் கட்டும் வகையில் தமிழீழ தேசிய தலைவருக்கு அடுத்து தமிழ் மக்களின் உரிமைகளை தனது அரசியல் நகர்வுகளாலும் சட்ட போராட்டத்தின் ஊடாகவும் காக்கும் ஒரு பாதுகாப்பு அரண் சுமந்திரனை அன்றி வேறு எவரும் இல்லை என்ற ஓதுதல்களை செய்ய தலைப்படுகின்றன. அனுகுமார திசாநாயக்காவின் தலைமைத்துவத்தில் உள்ள ஜேவிபி எனப்படும் மக்கள் விடுதலை முன்னணியின் வரலாற்றில் இப்போதைய ஏப்ரல் மாதத்துக்கென ஒரு முக்கியமான பதிவு உள்ளது. 1971ஆம் ஆண்டில் ஜேவிபி நடத்திய முதலாவது கிளர்ச்சி ஏப்ரல் மாதத்தில் இடம்பெற்று அந்த கிளர்ச்சி வெடித்த சில நாட்களில் அன்றைய ஸ்ரீமாபாபு பண்டாரநாயக்கா அரசாங்கத்தால் அந்த கிளர்ச்சி இந்தியா உட்பட்ட நாடுகளின் உதவியுடன் முறியடிக்கப்பட்ட வரலாறு நீங்கள் அறிந்த வரலாறு. ரோஹண விஜயவீர ஜேவிபி ஆகிய மக்கள் விடுதலை முன்னணியை உருவாக்கிய போது அதன் முக்கிய நோக்கமே கிராமப்புற இளைஞர்களை ஈர்க்கும் விடயமாகத்தான் இருந்தது. இதற்காகத்தான் ரோஹண தனது சித்தாந்த பரப்புரையாக பந்தி பகா என சிங்களத்தில் விளிக்கப்படும் 5 வகுப்புகள் என்ற சிந்தனையை கிராமப்புற மக்கள் மத்தியில் விதைத்து அவர்களை தனது அமைப்பின் ஆயுத புரட்சியில் சேர்வதற்கு தூண்டுதலை ஏற்படுத்தி கொண்டார். இந்த 5 அம்ச சித்தாந்தத்தில் 3வது அம்சமே இந்தியாவுக்கு எதிரான அதன் விரிவாக்கம் குறித்த ஒரு அம்சமாக இருந்தது. அதாவது இந்திய எதிர்ப்பு அம்சமாக ஜேவிபியின் 5 அம்ச பரப்புரையில் 3வது பரப்புரை இருந்தது. இந்தியா இலங்கை மீது பொருளாதார மற்றும் அரசியல் ஆதிக்கத்தை பரப்ப முயற்சிப்பதாகவும் மலையக மக்களை இந்தியா தனது 5ஆம் படையாக இலங்கையில் பயன்படுத்த முனைவதாகவும் ரோஹண அன்று மலையக மக்கள் குறித்த ஒரு உண்மைக்கு புறம்பான எச்சரிக்கையையும் சிங்கள இளைஞர்கள் மத்தியில் விதைக்க மறக்கவில்லை. இவையாவும் வெளிப்படையான வரலாற்று பின்னணிகள். இப்போது 71ஆம் ஆண்டு கிளர்ச்சி இடம்பெற்று பல தசாப்தங்கள் ஓடி மறைந்த பின்னணியில்
அதே மலையக பூர்வீக தமிழ் முகமான அமைச்சர் சந்திரசேகரன் தமிழ் இளையோரை குறிவைத்து வடக்கு கிழக்கில் சில செயற்திட்டங்களை ஜேவிபிக்காக நகர்த்துவதான அச்சம் தமிழரசு கட்சிக்கும் அதன் புராக்சிகள் ஆகிய பதில்களுக்கும் ஏற்படுவது அவர்களின் அண்மைய கருத்துக்களில் தெரிகின்றது. எந்த ஒரு தரப்புக்கும் புராக்சிகள் எனப்படும் பதிலிகள் இருப்பது வழமை. இது உள்ளூருக்கும் பொருந்தும், உலக அரங்குக்கும் பொருந்தும். மத்திய கிழக்கு போரில் கூட அமெரிக்காவுக்கு எவ்வாறு புராக்சிகள் உள்ளனவோ அதுபோல ஈரானுக்கும் ஹெஸ்புல்லா, ஹமாஸ், ஏமனின் ஹவுத்திகள், ஈராக் போராளிகள் என பல புராக்சிகள் இருக்கத்தான் செய்கின்றன. அவையும் ஈரானுக்காக அமெரிக்கா மீது தாக்குதல்களை நடத்துகின்றன. இதே போல ஈரானுக்கு சீனா, ரஷ்யா போன்ற வெளியாதரவு சக்திகளும் உள்ளன. இதனால் தான் அமெரிக்க இராணுவத்தை தாக்க ஈரான் சீனாவிடமிருந்து கமுக்கமாக வாங்கிய ஒரு செயற்கைக்கோளை தீவிரமாக பயன்படுத்தி வருவதாக தி ஃபைனான்சியல் டைம்ஸ் எனப்படும் அமெரிக்காவின் தினசரி புதிய பரபரப்பு செய்தியை தனது புலனாய்வு இதழியல் ஊடாக வெளியிட்டுள்ளது. ஏற்கனவே இவ்வாறான செய்மதி தரவு உதவிகளை ரஷ்யா செய்வதாக கூறப்பட்ட நிலையில் இப்போது ஈரானிடம் ஒரு முக்கிய செய்மதி இதற்காக உள்ளதாகவும் அது சீனாவின் செய்மதி என்ற செய்திகள் வந்துள்ளன. சவுதி அரேபியா, பஹ்ரைன், ஈராக், குவைத், ஜோர்டான், ஓமன் மற்றும் ஜிபூட்டி ஆகிய பிராந்தியங்கள் மற்றும் நாடுகளில் உள்ள அமெரிக்க இராணுவ தளங்களை தாக்குவதற்காக துல்லியமாக தரவுகளை வழங்கக்கூடிய இந்த சீன செயற்கைக்கோளை ஈரான் சீனாவிடமிருந்து கமுக்கமாக வாங்கியதாகவும் ஃபைனான்சியல் டைம்ஸ் தனது புலனாய்வு இதழியலில் கூறுகிறது. இது சுவாரஸ்யமானது. ஈரானை பொறுத்தவரை அதனிடமும் சொந்தமாக செயற்கைக்கோள்கள் உள்ளன என்றாலும் அவ்வாறான செயற்கைக்கோள்களால் வழங்க முடியாத மிகவும் உயர் தெளிவுதிறன் கொண்ட செய்மதி படங்களை சீனாவிடமிருந்து வாங்கிய இந்த செய்மதி வழங்குவதாக இந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சீனாவைச் சேர்ந்த எர்த் ஐகோ என்ற நிறுவனம் 2024 இறுதியில் விண்ணில் செலுத்திய இந்த செய்மதி அதன் பின்னர் ஈரானால் வாங்கப்பட்டமை தொடர்பான ஈரானிய இராணுவ ஆவணங்களை தாங்கள் கசிவாக பெற்றதாகவும் ஃபைனான்சியல் டைம்ஸ் கூறுகிறது. இந்த செயற்கைக்கோளின் உதவியுடன் ஈரான் தாக்குதல்களை நடத்துவது குறித்து சீன அரசாங்கத்திற்கு ஏதாவது விடயங்கள் தெரியுமா என தனது இதழின் சார்பாக வாஷிங்டனில் உள்ள சீன தூதரகத்துடன் தாம் வினவிய போது அது ஒரு பொய்த் தகவல் என சீன தூதரகம் தெரிவித்ததாகவும் ஃபைனான்சியல் டைம்ஸ் கூறுகின்றது. அடுத்த மாதம் அமெரிக்க அரசு தலைவர் டொனால்ட் ட்ரம்ப் சீனாவுக்கு பயணப்பட தயாராகி வரும் வேளை அமெரிக்க படைகளை குறிவைக்க ஈரான் சீனாவின் செயற்கைக்கோள் தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதான விடயமும் அதேபோல அடுத்த சில வாரங்களுக்குள் ஈரானுக்கு புதிய வான் பாதுகாப்பு அமைப்புகளை வழங்க சீனா தயாராகி வருவதான செய்திகளும் ட்ரம்புக்கு சவாலானவை. ஆனால் ஈரானுக்கு புதிய வான் பாதுகாப்பு அமைப்புகளையும் ஆயுதங்களையும் சீனா அனுப்பினால் அதன் விளைவுகளை பெய்ஜிங் சந்திக்கும் என சீனாவுக்கும் பெரிய பிரச்சனைகள் ஏற்படும் என ட்ரம்ப் இந்த வாரம் முறுக்கி கொண்ட நிலையில் சீன செய்மதியை ஈரான் பயன்படுத்துவதான செய்திகளுக்கு பின்னர் சீனாவுடன் ட்ரம்ப் பேசியிருக்கின்றார். அந்த பேச்சுக்களின் போது ஹோர்முஸ் நீரிணையை திறக்க அமெரிக்கா முயற்சிகளை செய்வதில் சீனா மிகவும் மகிழ்ச்சி அடைந்ததாகவும் ஈரானுக்கு ஆயுதங்களை அனுப்பப் போவதில்லை என சீனா தனக்கு ஒரு உறுதிமொழியை வழங்கியதாகவும் ட்ரம்ப் நேற்று கூறியிருக்கிறார். அத்துடன் சீனாவுக்கு தான் பயணப்பட உள்ள நிலையில் இந்த பயணம் வெற்றிகரமான முடிவுகளை வழங்கும் எனவும் தான் சீனாவுக்கு செல்லும் போது சீன அரசு தலைவர் ஜிபிங் தனக்கு ஒரு பெரிய அன்பான அரவணைப்பை கொடுப்பார் என்றும் ட்ரம்ப் குறிப்பிடுகின்றார். ஆனால் ஈரானிய துறைமுகங்கள் மீதான அமெரிக்க முற்றுகை ஒரு காட்டுமிராண்டி சட்டம் என சீன தலைவர் நேற்று முன்தினம் தெரிவித்த விடயம் வேறு விடயமாக இருக்கின்றது என்பதும் குறிப்பிடத்தக்க விடயம். இதற்கிடையே தனது துறைமுகங்கள் மீதான அமெரிக்க முற்றுகை தொடர்ந்தால் செங்கடல், பாரசீக வளைகுடா மற்றும் ஓமான் கடலில் கப்பல் போக்குவரத்தை முடக்க போவதாக ஈரான் புதிய ஒரு அச்சுறுத்தலை விடுத்துள்ளது. ஈரானிய துறைமுகங்கள் மீதான அமெரிக்காவின் முற்றுகை இன்று 3வது நாளாக செயற்படுத்தப்பட்டு வரும் நிலையில் அமெரிக்க இராணுவம் குறிப்பிடும் இந்த வெற்றிகரமான முற்றுகை என்ற நகர்வை உரசும் வகையில் ஈரானும் பதிலடிகளை வழங்கி இருக்கிறது. இதற்கிடையே ஈரானிய துறைமுகங்களுக்கு செல்லாத அல்லது அங்கிருந்து வராத கப்பல்கள் வழமை போல ஹோர்முஸ் நீரிணை வழியாக இந்த போர் நிறுத்த காலத்தில் பயணத்தை செய்வதான செய்திகளும் உள்ளன. இதற்கிடையே இஸ்ரேல் என்ற நாட்டின் முக்கிய பாதுகாப்பு தூண்களில் ஒன்றாக கருதப்படும் அதன் உளவு அமைப்பான மொசாட்டுக்கு புதிய இயக்குநராக ஹமாஸ் நடத்திய 23ஆம் ஆண்டு அக்டோபரில் தாக்குதலில் படுகாயமடைந்து பின்னர் உயிர் பிழைத்த ரோமன் காஃப்மன் பொறுப்பேற்க உள்ள நிலையில் அவர் இந்த போர் குறித்து தவறான தகவல்களை வழங்கியதான குற்றச்சாட்டுகள் இப்போது வந்துள்ளன. இந்த போர் ஆரம்பித்த ஓரிரு வாரங்களில் ஈரானிய ஆட்சி வீழும் என அவர் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாவுக்கு தவறான தகவல்களை வழங்கியதான விடயங்கள் எல்லாம் இப்போது முன்னரங்குக்கு வருகின்றன. காஃப்மன் எதிர்வரும் ஜூனிலிருந்து 5 ஆண்டு காலத்திற்கு மொசாட்டின் தலைமைத்துவத்தை தற்போதைய இயக்குனர் டேவிட் பர்னியாவிடமிருந்து பொறுப்பேற்க உள்ள நிலையில்தான்
பானியாவின் காலத்தில் எப்படி இஸ்ரேலின் மிக மோசமான உளவு தோல்வியாக ஹமாஸின் 2023 அக்டோபர் 7 தாக்குதல் வந்ததோ அதுபோல கொப்மானின் நியமனத்துடன் இஸ்ரேல் ஈரானிடமிருந்து ஒரு படிப்பினையை பெறும் என்ற புதிய ஊகங்களும் வருகின்றன. மொசாட்டின் புதிய தலைவராக பொறுப்பேற்க உள்ள கொப்மேனுக்கு இப்போது 49 வயது. பெலாரஸில் பிறந்த இவர் தனது 14வது வயதில் தான் இஸ்ரேலுக்கு குடிபெயர்ந்திருந்தார். பின்னர் இஸ்ரேலிய கவச படைப்பிரிவில் பணியாற்றி பல கட்டளை பதவிகளையும் வைத்தவர். 2023 ஹமாஸ் இஸ்ரேல் மீது நடத்திய தாக்குதலில் இவர் காயமடைந்தார், பின்னர் குணமடைந்தார். அதன் பின்னர் தான் நெத்தன்யாகுவின் உயர்மட்ட இராணுவ உதவியாளராக அவர் பணியாற்றிய நிலையில் இப்போது மொசாட்டின் தலைவராக அவர் பொறுப்பேற்க உள்ளார். இவரது கணிப்பு ஈரானில் அதன் உயர் தலைவர்கள் கொல்லப்பட்டால் அதன் பின்னர் எதிர்க்கட்சிகள் ஈரானில் போராட்டங்களை தூண்டிவிட்டு கலவரங்கள் மற்றும் கிளர்ச்சிகளை நடத்தி அதன் விளைவாக ஈரானிய ஆட்சியை கவிழ்க்கும் என்ற வகையில் இருந்தபோதும் அவரது கணிப்புக்கு மாறாக இந்த தாக்குதல் இப்போது ஈரானிய ஆட்சியாளருக்கு ஏற்கனவே இருந்த எதிர்ப்பை மாற்றி முன்னிய எதிரிகளே இப்போது ஈரானிய ஆட்சியாளர்களுக்கு ஆதரவாளர்களாக மாறும் ஒரு புதிய சூழ்நிலையை உருவாக்கியுள்ளமை மொசாட்டின் தோல்வி என்ற அடிப்படையிலும் விமர்சனங்கள் உள்ளன. அதாவது மக்கள் கிளர்ச்சிக்கான சூழல் முன்னர் இருந்த நிலையில் இப்போது மக்கள் போருக்கு ஆதரவாகவும் ஈரானிய அரசாங்கத்துக்கு ஆதரவாகவும் மாறியுள்ளதாகவும் இது ட்ரம்பின் தவறான கணிப்பு, ட்ரம்புக்கு இந்த தவறான கணிப்பை மொசாட் தான் வழங்கியது என்ற விமர்சனங்கள் இப்போது வந்திருக்கின்றன. மொசாட்டை பொறுத்தவரை அதன் இயக்குனர் பதவிக்கு அந்த அமைப்புகளிலிருந்தே ஒருவர் தெரிவாகிக் கொள்வது வழமை. ஆனால் இந்த முறை இந்த வழமை மாற்றப்படுகின்றது. நெத்தன்யாகு இந்த வழமையை மாற்றி இஸ்ரேலிய இராணுவத்திலிருந்து மொசாட்டுக்கு ஒரு தலைவரை தேர்ந்தெடுத்திருக்கின்றார். இந்த முறையானது மொசாட்டுக்கு தேவையான உளவு தகவல் சேகரிப்பு உட்பட்ட சிறப்பு திறன்களில் கொப்மேனுக்கு பெரிதும் அனுபவம் இல்லை எனவும் அவர் இராணுவ துறையில் தான் அனுபவம் கொண்டவர் எனவும் கூறப்படுவதால் கொப்மேனின் காலத்தில் மொசாட் பெரும் பலவீனமான ஒரு நிலைக்கு மாறும் எனவும் அதனூடாக சில கசப்பான அனுபவங்களை பெறும் எனவும், குறிப்பாக இந்த கசப்பான அனுபவம் ஈரானிடமிருந்தும் வெறும் என்ற எதிர்வு கூறல்களும் இருப்பது இப்போது ஒரு முக்கிய விடயமாக இருக்கின்றது. இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சின் முக்கிய விடயங்கள். தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வு.